Hi, I'm Dr. Sandhya, Dr. Smilez Group of Dental Centers, Porur. So today I'm here to discuss about complete denture. So complete denture na enna pathinga appadina pulse set. So idu mostly ellarkume therinjirukum, but still I'm just showing this. இந்த கம்ப்ளீட் டென்ச்சர் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். கம்ப்ளீட் டென்ச்சர் எப்போ தேவைப்படும் அண்ட் என்ன ரீசன்ஸ்க்காக கம்ப்ளீட் டென்ச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், அதை எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ கம்ப்ளீட் டென்ச்சர் வந்து அதாவது பல்ஸ் செட். கம்ப்ளீட் டென்ச்சர்னால் பல்ஸ் செட். நிறைய விதமான பல்ஸ் செட் வந்து இருக்குது. பட் ஆனால் நம்ம கம்ப்ளீட் டென்ச்சர் எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பல்லுமே இழந்து இருக்கிற நிலையில தான் நம்ம வந்து கம்ப்ளீட் டென்ச்சர் வந்து கொடுப்போம். ஸோ இந்த டூத் லாஸ் வந்து எப்போது வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் வைக்கல அப்படின்ற பேஷண்ட்க்கு வந்து சீக்கிரமாக வந்து பெரிடான்டல் டிசீஸ் சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய கம்ஸ் அண்ட் போன் வந்து ரொம்ப வீக்கன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டீத் வந்து சீக்கிரமாக லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் சொத்தைப்பல் நார்மலாக வந்து சொத்தைப்பல் வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜில் வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து ரூட் ஸ்டெம்ஸாக மாறிடும். அதாவது வெறும் வேர் மட்டும் இருக்கிற சூழ்நிலை வந்து வரும். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம பல் வந்து எடுக்கிற மாதிரி ஆயிரும். அது இல்லாமல் வந்து நிறைய விதமான கண்டிஷன்ஸில் வந்து நம்மகிட்ட வந்து டூத் லாஸ் வந்து இருக்குது. சிஸ்டாக இருக்கலாம், அதாவது அந்த நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தாடை பகுதியில் உருவாகிற நீர்க்கட்டிகள். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம வந்து அந்த பகுதியில் இருக்கிற பற்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டூத் லாஸ் இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன். ஸோ இதனால தான் நம்ம வந்து கம்ப்ளீட் டென்ச்சர் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ கம்ப்ளீட் டென்ச்சர் ஏன் வந்து அவசியம்? ஸோ கம்ப்ளீட் டென்ச்சர் எப்போ கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். கம்ப்ளீட் டென்ச்சர் ஏன் அவசியம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஜென்ரலாகவே பல் எடுத்தல், அதாவது நம்ம டூத் ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு எமோஷ்னல் ஃபேக்டர் இல்லையா. ஸோ யாருக்குமே வந்து பல் எடுக்கிறது வந்து ஒரு எமோஷனாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த பல்லை வந்து காப்பாற்றிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. யாருக்குமே பல் எடுக்கிறது வந்து விருப்பம் இருக்காது. ஸோ எல்லா பல்லையுமே எடுத்திருக்கும்போது அந்த பேஷண்ட்டுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அதனுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப வந்து குறைவாக இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இல்லாததுனால அவங்க வந்து பொது இடங்களுக்கு போகும்போதோ இல்லை நார்மலாக வந்துட்டு ஈவன் ஒரு நெய்பர்ஸ் கிட்டேயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ பேசும்போது அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஈவன் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது கூட அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கிறது இல்லை. அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்மைலே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி செயற்கை பல் செட் மூலயமா வந்து நம்ம ரீகெயின் வந்து பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதாவது அவங்கள வந்து மென்டலாக வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து ஹீல் பண்ணணும். சைக்காலஜிக்கல் அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்லா புரிய வச்சு அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் உங்களுடைய பற்கள் வந்து இதுதான் அப்படின்றத அவங்களுக்கு வந்து புரிய வச்சு சைக்காலஜிக்கலாக அக்செப்ட் பண்ண வச்சு நம்ம வந்து அந்த கான்ஃபிடென்ஸை வந்து ரீகெயின் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்ததாக வந்து முற்றிலுமாக நம்மளுடைய பற்கள் வந்து இல்லாமல் போகும்போது ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா. சாப்பிட்றதுல சேலஞ்சிங் இருக்கும், பைட் பண்ணுறதில்ல, மன்ச் பண்ணுறதில்ல, அதாவது நல்லா மென்று சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய உணவை வந்து கரெக்டாக நல்லா வந்துட்டு மென்று சாப்பிட முடியாத போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் இஷ்யூஸ் வரும். அதாவது ஜீரண சக்தி வந்து குறையும். ஸோ ஜீரண சக்தி குறையும் போது உங்களுடைய ஸ்டொமக்லேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும். நம்மளுடைய ஜீரண சக்தி வந்து நம்மளுடைய வாயிலே ஆரம்பிக்குது, அதாவது நம்மளுடைய சலைவா. நீங்கள் ஒரு உணவை நல்லா மென்று சாப்பிடும்போது உங்களுடைய சலைவாவில் இருக்கிற என்சைம்ஸ் மூலயமா டைஜஷன் வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் யுவர் மவுத். ஸோ நீங்கள் சரியாக வந்து மென்று சாப்பிடாம அப்படியே நீங்கள் உணவை வந்து விழுங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைஜஷன் இருக்காது. உங்களால் சரியாக மன்ச் பண்ண முடியல அப்படின்னாலும் நியூட்ரிஷன்ஸ் வந்து எதுவுமே வந்து அப்சர்வ் ஆகாது. அதாவது உங்கள் உணவில் இருக்க அந்த எந்த விதமான சத்தும் வந்து உங்களுடைய பாடி வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ இது காரணமாக கண்டிப்பாக வந்து நம்ம கம்ப்ளீட் டென்ச்சர் வந்து கொடுக்குறோம். ஸோ இது கொடுக்கறது மூலயமா உங்களுடைய ஈட்டிங் வந்து ரொம்ப பெட்டர் ஆகும். நீங்கள் உங்களால் வந்து சரியாக வந்து ஒரு உணவை வந்து நல்லா அரைச்சி வந்து சாப்பிட முடியும். ஸோ ஈட்டிங் ஹேபிட் அந்த எபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் ஸ்பீச்.
நீங்கள் உங்களுடைய ஃபோனிக்ஸ் இப்போ பற்கள் இல்லாதவங்க வந்து அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு வந்து கரெக்டாக வந்து வராது அவங்களுக்கு. ஸோ அந்த பல் இல்லைன்னா சொல் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் அந்த ஸ்பீச் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த ஸ்பீச்சை வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் இழந்த பற்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பற்கள் இல்லை அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்காது. அதாவது நம்மளுடைய பற்கள் வந்து இல்லாத போது நம்மளுடைய ஃபேஷியல் சப்போர்ட் இல்லாமல் அந்த சீக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து கொஞ்சம் ஏஜிங் தெரிகிற மாதிரி இருக்கும், சுருக்கங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃபேஷியல் சப்போர்ட்காகவும் நம்ம வந்து பல்செட் வந்து கொடுக்கலாம். அதாவது ஒரு ஃபுல்லர் ஃபேஸ் வந்து கொடுக்கும், ஒரு ஃபுல்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ இதனால தான் ஒரு பல்செட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ டென்ச்சர்ஸ் உடைய யூசஸ், டென்ச்சர் வந்து எதனால் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த டென்ச்சர் வந்து எப்படிலாம் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ காமனாகவே பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து நிறையா வந்து என்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் வந்து டென்ச்சர் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் டென்ச்சர் வந்து புதுசாக வந்து போட்டிருக்கீங்க இல்லை போட போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி வந்து சைக்காலஜிக்கலாக நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இதுதான் வந்து என்னுடைய புதிய பல் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக டென்ச்சர் வந்து நைட்டில் நீங்கள் தூங்கும் பொழுது நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளெயின் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு வாட்டர் ஃபில் பண்ணி அந்த தண்ணியில் நீங்கள் அந்த டென்ச்சர் அந்த பல் செட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈறு பகுதிகளுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. நம்ம எல்லா நேரத்துலேயும் பல்செட் வந்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து தூங்கக்கூடாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா வந்து பாக்டீரியாஸ் வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியல் ஃபார்மேஷன் நிறையா இருக்கும். அதாவது டர்ட் அக்யூமுலேஷன் நிறையா இருக்கும். உங்கள் பல்செட்டுக்கும் உங்களுடைய அந்த ஈறு பகுதிக்கும் நடுவில் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே ஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ட் அக்யூமுலேஷன் நிறையா இருக்கும். இதனால் வந்து பேட் பிரெத் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இது இல்லாமல் வந்து ஃபங்கல் க்ரோத் அண்ட் அல்சரேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ நைட்டில் வந்து நீங்கள் ஆஃப்டர் நார்மலாகவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஈச் டைம் நீங்கள் டே டைமில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டு முடிக்கும் போது நீங்கள் அந்த டென்ச்சரை நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து வியர் பண்ணணும். ஸோ நைட்டில் வந்து கண்டிப்பாக டென்ச்சரை வந்து தண்ணியில் போட்டு வைக்கணும். இதனால் வந்து டென்ச்சருடைய ஷேப்ஸ் வந்து மாறாது, அதோடைய டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வந்து நிறைய பேர் கேட்பாங்க, டென்ச்சரை வந்து நான் தண்ணியில் போடும்போது அதில் வந்து மவுத் வாஷ் வந்து போட்டு வைக்கலாமா டாக்டர்னு கேட்பாங்க. மவுத் வாஷ் வந்து அது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இதனால் வந்து சில பேர் வந்து ஆன்டிபாக்டீரியல் மவுத் வாஷ் வந்து சில டைம்ஸ் நெசசரி. இப்போ உங்களுக்கு வந்து வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு, ஏதாவது அல்சர்ஸ் வந்துருக்கு, இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஃபங்கல் க்ரோத் இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் ஜஸ்ட் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளெயின் வாட்டரில் போட்டு வைக்கலாம். மவுத் வாஷஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா உங்களுடைய டென்ச்சர் இஸ் மேட் ஆஃப் அக்ரைலிக். ஸோ வந்து கலர் சேஞ்சஸ்க்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் பிளெயின் வாட்டரில் இல்லை லூக் வார்ம் வாட்டரில் போட்டு வச்சா போதும். ஹாட் வாட்டரில் போடணும் இந்த மாதிரி அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு டூத் பேஸ்ட் வச்சு வந்து ப்ரஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரல் டீத்துக்கு எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ அதை வச்சு என்னுடைய பல்செட்டை வந்து ப்ரஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. டூத் பேஸ்ட்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் நார்மலாக வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் வச்சு நீங்கள் உங்கள் டென்ச்சரை க்ளீன் பண்ணால் போதுமானது. இல்லை வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட், அதாவது டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. டென்ச்சர்ஸ்க்கான பேஸ்ட் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்ஸில். அதை வாங்க முடியாதவங்க ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட், ரொம்ப ஒரு பீனட் சைஸ் வந்து நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோமிங் எஃபெக்ட்காக நீங்கள் வந்து ரின்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நிறைய நீங்கள் ஓவர் ப்ரஷிங்கும் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து டென்ச்சருடைய சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ்டு சர்ஃபேஸ், இது வந்து அப்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு மைல்டு ப்ரஷிங், சாஃப்ட் பிரிசில்ஸ் வச்சு மைல்டாக வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டென்ச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டென்ச்சர் வந்து நார்மலாக வெளிப்பக்கம் மட்டும் ப்ரஷ் பண்ணாமல் இந்த உள்பக்கம் இருக்கிற சர்ஃபேஸும் மைல்டாக வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ டூத் பேஸ்ட் வந்து மினிமல் அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக வந்து டென்ச்சர் அதர்சிவ்ஸ், அதாவது உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து டென்ச்சர் வந்து நல்லா க்ரிப்பாக நம்ம வாயில் நல்லா க்ரிப்பாக நிற்கிறதுக்காக வந்துட்டு ஒரு அதர்சிவ் ஒரு ஜெல் மாதிரி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்பீங்க. எத்தனை முறை யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க. டென்ச்சர் வந்துட்டு லைக் நீங்கள் டென்ச்சர் அதர்சிவ் லிக்விட் ஆர் வந்துட்டு ஜெல்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஈச் சைடில் வந்துட்டு ஒரு ட்ராப் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணாலே போதுமானது. இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸஸாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பல்செட் நீங்கள் பொருத்தும் போதே அது எக்ஸஸ் லிக்விட் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் நீங்கள் எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. எத்தனை முறை யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணாலே போதுமானது, சரிங்களா? அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து தேவைப்படுது, அது வந்து க்ரிப்பாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும். இதை தவிர்த்து வந்து எவ்ரி 4 to 5 years வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்கள் பற்களை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பற்களை ரிமூவ் பண்ணதுலேருந்து டூத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போன் ரிசார்ப்ஷன் வந்து இருக்கும். அதாவது எலும்பு தேய்மானம் நேச்சுரலாகவே இருக்கும். எலும்பு தேய்மானம் மற்றும் அந்த ஈறு பகுதி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ நார்மலாக கன்வென்ஷனல் டென்ச்சர்ஸில் எவ்ரி 2 to 4 years வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீலைனிங் பேஸிங் சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும், அது வந்து ரொம்ப காமன் தான். ஸோ இந்த ரீலைனிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கன்வென்ஷனல் டென்ச்சர்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நான் எவ்வளோ நேரம் போடணும், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து இந்த பல்செட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மினிமம் ஆஃப், அதாவது நைட்டில் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும். மற்ற எல்லா சமயத்திலும் நீங்கள் இந்த பல்செட் வந்து நீங்கள் போட்டு தான் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வியர் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபஸ்ட்டு டே ஆஃப் டென்ச்சர்னு வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 24 hours வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து போடுங்க. இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஹை பாயிண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோர் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். அதாவது எங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த டென்ச்சர் வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கோ அந்த இடத்துல வந்து வாய் புண்கள் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு சின்ன சின்ன அல்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரெட் ஸ்பாட்ஸை வந்து இண்டிகேஷனாக வச்சு உங்களுடைய டென்டிஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் ட்ரிம் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் சில பேர் வந்துட்டு இன்றைக்கி தான் போட்டிருப்பாங்க, நீங்கள் அது தொடர்ந்து போட மாட்டீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வாய் ஃபுல்லாக ஏதோ பொருள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அதனால் வலிக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் போட மாட்டீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃபஸ்ட்டு டே தான் நீங்கள் வந்து ரொம்ப அதிக நேரம் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை அதிக நேரம் போட்டிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக கம்ப்ளீட் டென்ச்சர் வந்து மற்ற ட்ரீட்மெண்ட் மாதிரி கிடையாது. உங்களுடைய பல்செட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 4 to 5 ரிவ்யூஸாவது நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அது கண்டினியூஸாக போட்டால் மட்டும்தான் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு ரெட் மார்க்கிங் மாதிரி காமிக்கும். உங்களுடைய வாயில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து சின்ன புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை பார்த்து எங்களால் ஈஸியாக வந்து ட்ரிம் பண்ணி அதை ஆல்டர் பண்ணி கொடுக்க முடியும். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய பல்செட் போடும்போது என்னுடைய ஃபேஸ் வந்து மாறுமா, என்னுடைய முக அமைப்பு வந்து மாறுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு முக அமைப்பு வந்து பெரிய அளவு வந்து மாற்றம் வராது. நீங்கள் அந்த டென்ச்சர் போடலைன்னா மட்டும்தான் உங்கள் முக அமைப்பு வந்து மாறிட்டே வரும். அதாவது உங்களுடைய பற்கள் வந்து இழந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்க்கு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய அந்த சீக்ஸ் இது எல்லாமே வந்து லிப்ஸ் இதெல்லாமே உள்ளே போன மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டான ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட நீங்கள் வந்து கரெக்டான டைமென்ஷனில் கரெக்டான அளவில் நீங்கள் அந்த டென்ச்சர் வந்து கரெக்டாக ஃபேப்ரிகேட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல் லுக்கிங்காக உங்களுக்கு அது டென்ச்சர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து நல்லா அழகாகவே வரும். இதில் இன்னொரு ப்ராப்ளம்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கரெக்டான அளவு வந்து நீட்டாக மெஷர் பண்ணி போடலை, உங்களுடைய நேச்சுரல் டீத் வந்து கொஞ்சம் லாங்கராக இருந்திருக்கலாம், பட் கொடுத்த டென்ச்சர் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம மெஷர்மெண்ட் அந்த கரெக்டான டைமென்ஷனில் ஒரு டென்ச்சரை ஃபேப்ரிகேட் பண்ணுறதுன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல்
கிட்ட நீங்கள் அந்த நீட்டாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்து வராது. இப்போ டென்ச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த டென்ச்சர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நேரம் காமனாக பேசிகிட்டு இருந்தது ஒரு கன்வென்ஷனல் டென்ச்சர் பற்றி தான். அதாவது நார்மலாக எல்லோரும் போட்டிருக்கிற பல்செட் இதை நைட்டில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருவோம். இதை தவிர்த்து சில பேருக்கு வந்து எனக்கு வந்து நான் எனக்கு எல்லா பல்லும் இழந்துட்டேன், பட் ஆனால் எனக்கு வந்துட்டு கழட்டி மாற்ற பல்செட் வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்துட்டு இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சர்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்துட்டு எல்லா நேரத்துலையும் கழட்ட வேண்டாம், நல்லா இன்னமும் ஸ்டேபிளாக இன்னமும் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஐ மீன் இம்ப்ளான்ட்ஸ் ஒரு 4 to 8 இம்ப்ளான்ட்ஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சாய்ஸ். நீங்கள் மினிமலாக 2 இம்ப்ளான்ட் வச்சும் நம்ம வந்து இந்த டென்ச்சர் வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நார்மல் டென்ச்சருக்கும் இம்ப்ளான்ட் சப்போர்ட் டென்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஐ மீன் நம்ம இம்ப்ளான்ட் சப்போர்ட் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் டென்ச்சர்ஸில் கீழ் வரிசையில் போடுற பல்செட் வந்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நாக்கு வந்து அங்கே இருக்குது இல்லையா, அண்ட் ஆல்சோ கீழ் இருக்க தாடை மட்டும் தான் நம்மளுடைய ஹெட்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து அந்த grip வந்து இருக்காது. பட் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து டென்ச்சர் அதர்சிவ்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம டென்ச்சர் வந்து நல்லா க்ரிப்பாக தாங்கி பிடிக்க அந்த ஜெல் மாதிரி, அந்த ஜெல் வந்து உங்களுக்கு இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சரில் வந்து உங்களுக்கு தேவை இருக்காது. இதில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து அந்த இம்ப்ளான்ட் உடைய கனெக்ஷனில் வந்து நம்ம அதுக்கான காம்போனன்ட்ஸ்லாம் வச்சு டேரெக்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான அந்த அவசியங்கள் இருக்காது. அண்ட் ஆல்சோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் டென்ச்சரில் வந்து கொஞ்சம் மினிமல் ஆஃப் அந்த போன் லாஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். நார்மலாகவே போன் லாஸ் இருக்கும். நீங்கள் பல்செட் போட்டிருக்கிறவங்களா இருந்தாலும் இல்லைனாலும் ஏஜிங் வைஸ் போன் லாஸ்ன்றது ரொம்பவே காமன் தான். பட் ஆனால் கன்வென்ஷனல் டென்ச்சரில் கொஞ்சம் போன் லாஸ் வந்து இருக்கும். இதே நீங்கள் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சரில் வந்து போன் ப்ரிசர்வேஷன் கொஞ்சம் இருக்கும் சீக்கிரமாக. அதாவது அதுலேயும் போன் லாஸ் இருக்கும், பட் வந்து கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து கொஞ்சம் லெஸ்ஸராக இருக்கும். பிகாஸ் நம்ம இம்ப்ளான்ட்டில் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, நம்ம இம்ப்ளான்ட் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடும். நம்மளுடைய போனில் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால போன் லாஸ் வந்து குறைவாக இருக்கும். அது இல்லாமல் வந்து மோர் நேச்சுரல் லுக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சரில் வந்து இன்னமும் கொஞ்சம் அந்த நேச்சுரல் லுக்கிங் வந்து இருக்கும். ஸோ போத் ஆர் ஈக்குவலி ஆக்சுவலி குட், பட் இதில் வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு காமன் கொஷின் வந்து இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சரை நான் நைட்டில் வந்து ரிமூவ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சர் வந்து நீங்கள் ரெகுலராக ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இதில் வந்து செமி ஃபிக்ஸட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது லாக் அண்ட் கீ சிஸ்டம் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். எப்போ நமக்கு தேவையோ ரிமூவ் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சருமே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் நைட்டில் ரிமூவ் பண்ணி ஒரு ஜென்டில் ப்ரஷிங் மூலிமா, அதாவது அந்த இம்ப்ளான்ட் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய கம் ரீஜனில் வந்து ஒரு பட்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பட்டன் மெட்டலில் வந்து ஒரு பட்டன்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தான் வந்து உங்கள் டென்ச்சர் போயிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுவீங்க. ஸோ அந்த லாக் இருக்கிற இடத்துலையுமே நீங்கள் ஜஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சில பேர் வந்து கேட்பீங்க, என்னுடைய கம்ஸை வந்து நான் ப்ரஷ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. உங்கள் கம்ஸை வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணாலே போதும். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பு இருக்குது இல்லையா, இதை வச்சு நீங்கள் வந்து பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கம்ஸை வந்து நல்லா ஃபிங்கர் மூலயமா நல்லா வந்து மசாஜ் கொடுத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து குட் ஓரல் ஹெல்த் வந்து உங்களுக்கு இருக்கும். ஜென்ரலாகவே நைட்டில் வந்து நீங்கள் டென்ச்சரை ரிமூவ் பண்ணி வாட்டரில் போடுறச்ச நீங்கள் உங்கள் கம்ஸையுமே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போகலாம். இதை தவிர்த்து ப்ரஷ்ஷை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கம் ரீஜனில் நீங்கள் ப்ரஷ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் இப்போ வந்து டென்ச்சர் அதர்சிவ்ஸ்லாம் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த டென்ச்சரில் போடுற அந்த ஜெல் கிரிப்னஸ்க்காக போடுற ஜெல், அது வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ஸ் ரீஜனில் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்படியே படிஞ்சு இருக்கும். ஸோ அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா சாஃப்ட் பிரிசில் வச்சு ஒரு ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணால் போதும். ஓவர் ப்ரஷிங் பண்ணக்கூடாது. உங்கள் டென்ச்சரையும் சரி உங்களுடைய கம்ஸையும் சரி நீங்கள் வந்து ஓவர் ப்ரஷிங் பண்ணக்கூடாது.